ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் கார பூந்திக்கு செஞ்சு வச்சுருந்த பூந்தி எல்லாம் கொட்டிக்கலாம். கொட்டினதுலேயே முந்திரி தாளித்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கான உப்பு காரத்தை எப்படி சேர்க்கணுன்றது பார்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக இது கூடவே பெருங்காயத்தூளையும் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இதை தனித்தனியாக அப்படியே பூந்தியில் போட்டோன்னா ஒன்றும் பாதியுமாக தான் மிக்ஸ் ஆகும். அதனால் எப்போவுமே உப்பு காரத்தை தனியாக இந்த மாதிரி ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த பூந்தி மேலே நல்லா தூவி விட்டு கலந்து விட்டால் நல்லா ஈவனாக உப்பு காரம் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ கார பூந்தியை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அது நசுங்காத உடையும்.